விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் வேய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக ஒரு வருஷம் தொடங்குறதுன்னா எல்லாருக்குமே இந்த வருஷத்துல பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம வேலையில எப்படியெல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும், இல்லை பொருளாதாரத்துல எப்படி நம்ம சிறந்து இருக்கணும், இல்லை வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை புதுசா பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை பிஸ்னஸ்ல இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும், இந்த வருஷமான இது நடந்துடணும். அதாவது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும், இது மாதிரி திருமணம் நடக்கணும், குழந்தைங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும், இந்த மாதிரி இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும். இப்படி ஏதானும் ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுறது இயற்கை. பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம தியானத்தின் மூலமா இருக்கலாம், இல்லை இறை வழிபாட்டின் மூலமா இருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய ஸ்ட்ராங், அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அப்படியே கொண்டு கொடுக்கும். எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை நீங்க பலப்படுத்திக்கணும், நம்பிக்கையோட, முழுமையான நம்பிக்கையோட, முழு முயற்சியோட. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இருக்காங்க. நம்மளுடைய முயற்சி முயற்சி திருவனை ஆக்கும். இது மாதிரி இது நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்துல முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை, நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேல வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை கற்பனை பண்ணிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு, பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி திருக்குறள்லையும் சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி பொதுவாக அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று மிகப்பெரிய லெவல்ல நமக்கு உதவுறது. அதனால எல்லாரும் இறை வழிபாட்டுல கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையா நீங்க செயல்படுத்தணும். அதுக்கு இறையருள் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன். உங்க எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவுல பார்க்க போறோம். நமக்கு எந்த மாதிரியா எந்தெந்த கால் வருஷம் 4 கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம், எந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். நம்ம அதுக்கு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்பு நெஞ்சம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசின்றது காலபுருஷத்துல 4வது வீடா இருந்தாலும் இது சந்திரனுடைய வீடா இருக்கிறதுனால பொதுவா இவங்க மனசுல ஏதான ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறவங்களாவே இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனையா இருக்காது, பட் ஒரு மனசு ஒரு நிலையாவே இருக்காது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு 15 நாள்ல உற்சாகமா இருப்பாங்க, ஒரு 15 நாள் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ராசியில கோடீஸ்வரங்களா இருக்கிறவங்க எல்லாம் உண்டு. சந்திரன் பல நேரங்கள்ல ஒரு ஜாதகத்துல ராஜயோகத்தையும் தொழில் ரீதியான விஷயங்களையும் தருது. நமக்கு நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரகங்கள், தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். சிவபெருமான கூட சூரிய சந்திரோசனேத்திரே அப்படின்னு சொல்லி பேரு. சூரியனும் சந்திரனும் இரு கண்களா சிவபெருமானுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அது மாதிரி நம்ம சந்திரன், அது மாதிரி அந்த சந்திரனுடைய ஆளுமை உள்ள வீடா, ஆட்சி உள்ள வீடா இந்த கடகராசி இருக்கு. இந்த கடகராசி இது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது. அந்த சனிபான் இப்போ 9வது வீட்டுல இருக்காரு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த வருஷம் 2026 உங்களுக்கு தொடங்கும் பொழுது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் உச்சமா இருக்கு. உங்களுக்கு 12வது வீட்டுல குரு பகவான் இருக்காரு. உங்களுக்கு 2வது வீட்டுல கேது இருக்கு. உங்க ராசியில இருந்து 6வது வீட்டுல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலா 8வது வீட்டுல ராகுவும், 10வது வீட்டுல 9வது வீட்டுல சனியும் இருக்காங்க. இதான் இந்த வருஷம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரக சிச்சுவேஷன். இது இப்ப நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம 4 மாசமா பாக்குறோம். அப்ப ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல் ஒரு 4 மாசத்துல உங்களுக்கு ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும்
12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருனால உங்களுக்கு வந்து வெளிநாடு காரியங்கள் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், இல்ல புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு உண்டான காரியங்கள், இல்லாட்டினா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கிற இடத்த விட இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், இதுல எல்லாத்துலயுமே டைம் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க இப்ப இடமாற்றம் சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான், ஃபாதர் ஒரு இடத்துல, அந்த குடும்பத்தை நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டுக்கு பிளான் பண்ணா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், எல்லாம் ஒரு ஓகே விசா வந்துடும் அப்படி இப்படி நினைச்சிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால விசா கிடைக்காமையோ இல்ல வேற காரணங்கள்னால அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு அது மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா சக்சஸ் ஆயிடும், அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம், கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். இது வந்து தள்ளி போய் சக்சஸ் ஆகும், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு 9ஆம் இடம் ரெண்டுக்குமே, சாரி 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடம் இது ரெண்டுக்குமே அதிபதியா இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து உங்களுக்கு 12ல இருக்காரு. அதனால வந்து தடைகளையும் கொஞ்சம் டிலேயையும் ஏற்படுத்துவார். ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ஏற்கனவே நினைச்சிட்டு இருந்த மாதிரி நடக்காது, அது வந்து கை நழுவி போகும். இது வந்து அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து இந்த சூழ்நிலைகள் வந்து இதனுடைய வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கும். உங்களுடைய பர்சனல் ஜாதகம் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கோச்சார அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருட இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி போய் காரியம் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியறது. அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து உங்களுக்கு 12ல இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடியது 4வது வீட்டை பார்க்கிறார். அதனால வந்து தடைகள் வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு 8வது வீட்டையும் பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு வந்து 6வது வீட்டையும் பார்க்கிறார். 6வது வீட்டையும் தன்னுடைய ராசியான 6வது வீட்டை பார்க்க. அதனால வந்து தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பெறறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முதல் 4 மாசம் வந்து உங்களுக்கு தடைகள் இருக்கும், அதை தாண்டி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு முதல் 4 மாசத்துல இருக்கு. அதாவது தொழில், வியாபாரம், வேலை பார்க்குற இடங்கள்ல உள்ள பிரச்சனைகள், இல்லை அதுல வந்து வரக்கூடிய ப்ரமோஷன்கள், இல்லை வேற வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது, இது எல்லாத்துலயும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாசம். கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு, சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு சக்சஸ் அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த ஒரு முதல் 4 மாசங்கள் இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 மாசங்கள்ல வந்து அது ஒன்று சொல்ல போனோம்னா 6ஆம் மாசத்துல இருந்து 8ஆம் மாசம் வரைக்கும் குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துல இருக்கார். ஸோ ஜென்ம குரு வந்து அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா செய்யாது அப்படின்னாலும், அது உங்களுடைய ராசி தான் குருவுக்கு வந்து உச்ச வீடாகவும் இருக்கு. அதையும் நம்ம கவனிக்கணும். உங்களுடைய ராசி வந்து குருவுக்கு உச்ச வீடா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நல்ல உற்சாகம் இருக்கும். ஆனா நீ ஒரே ஒரு விஷயம் தான், உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க இதெல்லாம் படிச்சு பார்த்து தான் சைன் பண்ணணும். நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கணும். வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுறது கஷ்டமா இருக்கும். மற்றபடி உங்களுடைய புகழ், கீர்த்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய பார்ட்னருடைய இணக்கங்கள் நல்லா இருக்கும். பார்ட்னருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து கூடி வரதுக்கான காலம் 2வது 4வது அந்த அந்த பீரியட்ல நடக்கும். 2வது நாள், அதாவது ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 மாசத்துல பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும். பார்ட்னர்ஸ் தெரியுதுன்னா அது கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வெளிநாடு போயிடுவீங்க, வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருந்தாலும் மனசுல சின்ன சின்ன கவலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜென்ம குரு வந்து அது மாதிரியான தடைகளை ஏற்படுத்துவார். இதை வந்து நம்ம ஜென்ரலா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 4 மாசம், அதாவது ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும், அதுல பார்த்தோம்னா அதுலயும் 10ஆம் குறிப்பிட்டு சொல்ல போனா 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் உங்களுக்கு 2வது இடத்துல இருக்கார். பொருளாதார ரீதியா ஏற்றங்கள், குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதெல்லாம் சமாதானமா போகக்கூடிய விஷயங்கள், கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தா திருமண வாழ்க்கை வந்து அமையிறது, இது மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அப்ப நடக்கும். அப்ப வந்து கடைசி 2 மாசத்துல, அதாவது 11, 12 நவம்பர் டிசம்பர்ல 2020 நவம்பர் டிசம்பர்ல நடந்துரும். இது மாதிரி எல்லா நவம்பர் டிசம்பர்ல வந்து கேது வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வராரு அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கணும். ஸோ டிசம்பர்ல வந்து உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆனா அதை பத்தி கவலைப்பட வேணாம். திரும்ப வந்து குரு அங்க வந்துடும். குருவும் கேதுவும் சேரும்போது அது பெரிய யோகங்களா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொருளாதார ரீதியா எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கலந்து 2 மாசம் நல்லா இருந்தா 2 மாசம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படி வந்துட்டே இருக்கு. முதல் 4 மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து 4 மாசத்துல முதல் 2 மாசம், 5ஆம் மாசம், 6ஆம் மாசம் பாதிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் 7, 8 இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஜென்ம குரு வந்துடுறாரு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் மாசத்துக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா
10ஆம் மாசம் வரைக்கும் வந்து உங்களுக்கு டஃப்பா தான் இருக்கும். 10ஆம் மாசத்துக்கு மேல வந்து திரும்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 10ஆம் மாசத்துக்குள்ள இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம இந்த 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 வருஷத்தை வந்து நம்ம பிரிச்சு வச்சு பார்த்தோம்னா நமக்கு உங்களுக்கு நல்லபடியா புரியும். அது மாதிரி ஆனா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால பொதுவாகவே வந்து நீங்க இந்த மாசம் ஃபுல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன் இது மாதிரி அம்மனுக்கு வந்து அம்மன் கோயில பௌர்ணமி அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்றது மன ரீதியா எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நல்லா கொடுக்கும். வாழ்க்கையில எல்லா விதத்துலயும் சிறப்புகளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க இந்த வருஷத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வணங்கிட்டீங்கனாலே பொதுவா வந்து இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு மிக மிக நல்ல வருஷமா இருக்கும். எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்றதான் நானும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.